இந்த ஜென்மத்தில் இதாங்க ஃபஸ்ட் டைம் ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் ஆலயம் டைம் இது. ஆனால் நான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தது தான். மறுபடியும் என் வார்த்தை அதே வார்த்தையாக தான் இருக்கும். போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நேரம் கிடச்சிது, என் மனசும் சரியில்லை, இங்கே போகணுன்னு நினச்சேன், போனேன். அதுக்கப்புறம் நான் எப்படி ரசித்தேன்றத கடவுள் எனக்கு எப்படி ஆசீர்வாதம் கொடுத்தாரு, உங்களுக்காக நான் எப்படி வேண்டிக்க போகிறேன், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும், அதுக்காக வேண்டிக்க போகிறேன். உள்ளார நான் சாமியை பற்றியும் விவரிக்க போகிறேன். ஆஞ்சநேயரும் வீரபத்திரனும் கம்பீரமாக வெளியே காட்சி கொடுத்தாங்க. வெளியேந்து பார்க்கக்குள்ளேயே மூலஸ்தானத்தில் இருக்கிற ஆஞ்சநேயரும் தெரிஞ்சார், முருகனும் தெரிஞ்சாங்க, பெருமாளும் தெரிஞ்சாங்க, சிவன் தெரியல. ஆனால் முருகரும் பெருமாளும் வெளியேந்து பார்க்கக்குள்ளே காட்சி கொடுத்தாங்க. அவ்வளோ அருமையாக ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. நான் உங்களுக்கே தெரியும், கடவுளை பற்றி நான் வேண்டக்குள்ளே, கடவுளை கிட்ட போகக்குள்ளே நான் என்னை மறந்துட்டு புலம்போன்றது. அப்படி தான் நானும் இருப்பேன். முருகர் அவ்வளோ அழகாக ப்ளசண்ட்டாக இருந்தாங்க. எல்லா சாமியும் கிட்ட போய் நெருங்கி நான் கட்டி அணைச்ச மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்தினேன். எனக்கு யாரும் எந்த தொந்தரவும் பண்ணல. ரொம்ப ஃப்ரீடமாக நான் கடவுளை ஆதரித்தேன். அதை மட்டும் காட்டுறேன். சுற்றி பார்க்குற இடம் எல்லாம் முருகர். ஆறுபடை வீடு எனக்கு தெரிஞ்சு எல்லா முருகர் கோயிலோட இந்த முருகர் கோயிலில் ரொம்ப சிறப்பாகவே அழகாகவே தெரிஞ்சாங்க. நான் இறங்கினோன்னே விநாயகர் வந்து ரொம்ப இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால ரொம்ப பிரசித்தி பெற்றதாக நல்ல கூட்டங்களாகவே நல்ல அபிஷேகமாகவே தெரிஞ்சுது. கோயிலை சுற்றி, அதாவது கால் பாதம் முதல் தலைமுடியோட தூரம் வரைக்கும் யார் போனாலுமே அங்கேருந்தே சிலை சுற்றி அழகழகான சிலை. நான் கீழேருந்தே பார்த்தேன். நான் எதை சொல்கிறேன்னா, கீழே அந்த டெட்டுலேருந்துலே சிலை அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காளியம்மன் குடலை உருவி ஆக்ரோஷமாக இருக்கிற சாமி. அங்கே தான் திண்ணூறு போனோன்னா வச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் நேரில் பார்த்து சாமியை கும்பிடல, ஆச்சரியத்தை பார்த்துட்டு அழகை பார்த்துட்டு மக்கள் கூட்டத்தை பார்த்துட்டு நம்ம வேணுன்றதை விட இதை வெளிக்காட்டணும். என் கடவுளை நான் காட்டக்குள்ளே எங்கேயோ இருக்கிற ஏதோ ஒரு மூலையில் இருக்கிறவன், ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவன் கண்ணில் கடவுள் தெரியக்குள்ள அவங்களோட கஷ்டம் போகணும், அதில் நானும் ஒருத்தனாக தெரிகிறேன் அப்படின்னு நினச்சி தான் நான் வேண்டினேன். சூப்பருங்க. எனக்கு தெரிஞ்சு இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக அழகாக இருந்துச்சு. அஞ்சுத்தலை அம்மன் நாகம்மா இருக்கிறாங்கள, அவங்களுக்கு போய் பூஜை பண்ணாங்க. பாயாளபரில் வந்து சிவனுக்கு தான் பூஜை பண்ணுறத பார்த்துருக்குறேன். ஆனால் இங்கே இருக்கிறதுல அஞ்சுத்தலை நாகத்துக்கு அழகாக சின்ன அம்மன் இருக்கிறாங்க, நாகத்தம்மன். அவங்களுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணுறாங்க, தண்ணி அபிஷேகம் பண்ணுறாங்க. சூப்பராக இருந்துச்சு. பெருமாள் ஏதோ அங்கே வேலை நடந்துகிட்ருக்குது பழகுது. ஆனால் எல்லா சிலையும் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த லைனில் தாங்க அஞ்சு முருகரை பார்த்தோன்னா பரவசத்துக்கு போயிட்டேன் நான். 6 முருகரும் இருந்தாங்க. செம. இது கிருஷ்ணர் வந்து அஞ்சுத்தலை நாகத்தில் நின்று விளாட்ற காட்சி. இது எல்லா கோயிலையும் இருக்கிற சிறப்பு இந்த கோயிலையும் இருந்துச்சு. சிங்கப்பூரில் தான் நான் அதை அனுபவிக்கிறேன்னு. நான் வைணமும் சைவமும் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் புக்கிஸ் பெருமாள் கோயிலில் வந்து சிவன் இல்லை. நான் அதை பார்க்கல. ஒருவேளை இருக்குமா இல்லையான்றதுலாம் தெரில, ஆனால் நான் பார்க்கல. ஆனால் இந்த கோயிலில் இருந்தாங்க, பெருமாள் இருந்தாங்க, அம்மன் இருந்தாங்க, சிவனும் இருந்தார். சிவன் ஜெகலாண்டேஸ்வரராக காட்சி கொடுத்தாரு. அங்கே ஜெகலாண்டேஸ்வரர் நான் சிவனை காட்டுறேன், சரிங்களா? இது ஆஞ்சநேயர் அழகாக காட்சி கொடுத்தாங்க. பெருமாள் வந்து ராமன் சீதை தான் இருந்தாங்க. ஐயோ இல்லை வெளியே தான் நான் பார்த்தேன் ராமன் சீதையை. பெருமாள் தான் காட்சி கொடுத்தாங்க. வள்ளி தேவனையோட அழகாக பெருமாள் காட்சி கொடுத்தாங்க. வெளியே சரஸ்வதியும் இருந்தாங்க. நல்லா அழகாக நம்ம ஆசீர்வாதம் வாங்கி தலையில் பஸ்பத்தை தெளிச்சிக்கிட்டு, அப்பா சிவனே, எனக்கு இப்போ இருக்கிற மனசில் இருக்கிற கவலையை இந்த கோயிலுக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆனால் இங்கேருந்து போகக்குள்ளே நான் வயிறு நிரம்பி, மனசு நிரம்பி, சந்தோஷம் நிரம்பி, ஒரு நிம்மதியான வாழ்வியலை தூக்கிட்டு நான் அடுத்த நாளுக்கும் அடுத்த நிமிஷத்துக்கும் போராடிக்கிட்டு போகணும் அப்படின்றதோடு தான் நான் இங்கேருந்து வெளியே ஆரம்பித்தேனே. ஏன்னா அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. 9 நவகிரகங்களும் அழகாக இருந்தாங்க. சிவனுக்கு மட்டுமே தனியாக அழகாக இருந்துச்சுங்க. எப்படின்னா அதை விவரிக்கிறதுக்குனே நான் ஒரு வீடியோ போடணும்லாம் நினச்சினேன். ஏன்னா அது அவ்வளோ இருந்துச்சு. நான் மறுபடியும் சிவனை கிட்ட போய் எடுத்துருக்கிறேன், அந்த வாய்ப்பு இருந்துச்சு. அங்கே வந்து ஐயர் வந்து இது மந்திரம் சொல்லிகிட்டு இருந்தார் அவங்க ஆளுங்களுக்கு. அதனால் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நவகிரகத்தை சுற்றிட்டு
நான் கிட்ட போய் முடிஞ்சளவு காட்டியிருக்கிறேன். ஆனால் ஐயர் வந்து அஷ்டலட்சுமியும் இது பண்ணக்குள்ள நான் சிவனை வந்து கிட்டேருந்து காட்டியிருக்கேன். சிவனோட ஒய்ஃபாக இங்கே யார் இருக்கிறாங்கன்னா அகிலாண்டேஸ்வரி இருக்கிறாங்க. செம்ம ப்ளசண்ட்டுங்க, சூப்பராக இருந்துச்சு. அது எப்படின்னா தண்ணி வந்து டைரெக்டாக சிவலிங்கத்துக்கிட்ட படுற மாதிரி அந்த சொம்பு அந்த ஹீட்டை கோவத்தை குறைப்பார்ல. அவர் ருத்திரமாக தானே இருப்பார். நாடு இப்படி இருக்கக்குள்ள அவர் ருத்திரமாக இருக்கக்குள்ள அவருக்கு ருத்திரமானார்னா தாங்காது. அது லிங்கமாக இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். நடராஜராக ஆகிட்டார்னா அது உலகம் ஆட்டம் காட்டுன்னு சொல்லிட்டு அதுதான் அதோட இது. விநாயகர் வெள்ளியிலே நல்லா இது பண்ணியிருந்தாங்க. நான் 3 தோப்புக்காரனை போட்டு பண்ண தப்பும் இனிமேல் பண்ண போகிற தப்பு பண்ணாத இருக்கிறதுக்கும் என்னை வந்து ஆசீர்வாதம் கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டு நான் சொன்னேன்ல நாகாத்தம்மன் அழகாக 5 தலை பாம்போட அழகாக இருந்தாங்க. இதில் தான் அபிஷேகம் பண்ணாங்க. அங்கே ஒரு அக்கா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் அவங்க தொந்தரவு பண்ணல. எல்லாம் லைனில் நின்று பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னை டிஸ்டர்பாக யாருனா இருக்குன்னு சொல்லிவிடுவாங்களோன்னு நினச்சே பண்ணேன். ஆனால் என்னை யாரும் தொந்தரவு பண்ணல. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு. இவங்க பெருமாள்னா நரசிம்மன். இது என் லைஃபுக்கு ஒரு கோட்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன். ஆண் எவ்வளோ வீரமாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஒரு பெண்ணை மடியில் சுமந்து தாங்கணுன்றது தான் அது அழகே. இது அஷ்டலக்ஷ்மி. கணபதி கூட அஷ்டலக்ஷ்மி இருங்க. பிரம்மை, மகாஸ்வரி, கோமதி, வைஷ்ணவி, அஷ்டலக்ஷ்மியும் டக்குன்னு பேர் சொல்ல முடியல, என்னாலையும் படிக்க முடியல. ஆனால் எனக்கு தெரியும் அஷ்டலக்ஷ்மியை. பேர் தெரியலைங்க, தப்பு தான். ஆனால் சுற்றி பார்க்குற இடத்துலலாம் முருகர் அழகழகாக காட்சி கொடுத்தாரு. சிவன் நான் சொன்னேன்ல, அந்த தண்ணி போய் அது பட்டு அது பால் அபிஷேகமாக பட்டு அந்த நேரத்தில் அந்த சந்தனத்து மேலே பட்டு அழகாக கீழே வந்துச்சு. அகிலாண்டேஸ்வரி அம்மாவும் மகாலட்சுமியாக இருந்தாங்க, சிவனும் சூப்பராக இருந்தார். வரக்குள்ளே சாப்பாடு திருப்தியான சாப்பாடு, வெண்பொங்கல், தயிர் சாதம்,